என் தாய் தமிழுக்கும் தமிழ் உறவுகளுக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி ஒரு செய்தி சொல்லலான்னு பார்க்குறேன். மனிதன் கடவுளாக முடியுமா? அப்படி இல்லை அப்படின்னா கடவுளை மனிதன் பார்த்தது உண்டா? கடவுள் உண்டா இல்லையா? யார் கடவுள்? இது ஒரு செய்தியாக நம்ம பார்ப்போன்னு பார்க்குறேன். நான் கற்ற கல்வியில் நான் அறிந்த ஒரு செய்தியின் இந்த இடத்துல சொல்கிறேன். மனிதன் நாமும் கடவுளாகலாம், நமக்கு ஒரு மனிதனும் கடவுளாகலாம். இல்லை கடவுளே நம்மிடம் நேரடியாக வந்தாரா? அதைத்தான் நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன். நான் கண்ட ஒரு காட்சி, அந்த காட்சியை மட்டும் இப்போ நான் சொல்கிறேன். ஒரு கோவிட் காலங்களில் எல்லாரையும் கடவுள் காப்பாற்றுவார்னு சொல்லி நம்ம எல்லாம் கோயிலுக்கு போவாங்க. செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை இந்து மத வழிபாட்டில் இருக்கிறவங்க போவாங்க. ஞாயிற்றுக்கிழமை கிறித்தவ வழிபாடுகள் நடக்கும். வெள்ளிக்கிழமை இஸ்லாமிய தொழுகைகள் நடக்கும். இது எல்லா மத பண்டிகைகளுக்கும் ஒவ்வொரு காலத்திலே ஒவ்வொன்று நடக்கும். இதில் ஒரு விதி விலக்கு, இந்த மனித சமுதாயம், இந்த தலைமுறை, குறிப்பிட்டு இந்த 2000 ஆண்டுகள் இருக்கக்கூடிய வரலாற்றில் நாம் கேள்விப்பட்டிருக்கலாம், ஆனால் பார்த்தது கிடையாது. அதை நேரடியாக பார்க்கக்கூடிய காட்சி இந்த தலைமுறை தோழர்களுக்கு இருந்தது, மனிதர்களுக்கு இருந்தது. ஆப்பிரிக்காவில் முதல் அண்டார்டிகா வரை, அமெரிக்காவில் இருந்து ஆசிய கண்டம் வரை எல்லோரும் பாதிக்கப்பட்டது. ஒரே நாள் இரவு, ஒரே நாள் கணக்கு எல்லாம் மூடப்பட்டு விட்டது. மனிதர்கள் சிறைபிடிக்கப்பட்டார்கள். யாரும் வெளியில் வர முடியாது, யாரும் வீட்டை விட்டு வெளியே போகவும் முடியாது, மருந்து மாத்திரைக்கு கூட போக முடியாது. எல்லோரும் ஒவ்வொரு சாவை கண்டிப்பாக பார்க்கக்கூடிய சூழல் நடக்கும். இந்தியாவில் ரொம்ப மோசமான சூழலும் நடந்தது. இப்படி காலகட்டத்தில் அதுதான் கொரோனா காலகட்டம். அது லைட்டாக முடிகிற நேரத்தில் எல்லோரும் ஒரு இடத்துல கூப்பிட்டு பேசுகிறாங்க. அப்போ பேச சொல்லும்போது ஒரு பெண்மணி பேசுகிறாங்க, யார் கடவுள்? அப்போது ஒரு நிகழ்வில் கேட்குறாங்க. ஒரு பெண் நெத்தியில் ஃபுல்லாக பொட்டு, பட்டு சேலை, பளபளக்கும் சட்டை, ஒரு இந்து மதம், வயதான அம்மா. அந்த அம்மா சொல்கிறாங்க, உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் நடந்த நெருக்கடியான சம்பவம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த அம்மா சொல்லுது, ஒரு நாள் நான் கோவிட்டில் பாதிக்கப்பட்டிருந்தேன். அப்போது திடீர்னு எனக்கு பல்ஸு குறைஞ்சிருச்சு, பேச முடியலை. என்னை 4 நாள் குவாரண்டைனில் வச்சுருந்தாங்க. அப்போயும் நான் வெளியில் போக முடியலை. நான் பெற்ற மகனை அழைப்பதற்காக நான் கூப்பிட்டேன். அவன் பயங்கர தூக்க கலக்கத்தில் இருந்தான். அவன் சொல்லு கேட்கக்கூடிய நிலைமையில் அவன் இல்லை. அவனுக்கு கொரோனா பாதிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக நான் கேப் புக் பண்ணேன். அந்த கேப்பு புக்னால் வாடகை கார் புக் பண்ணோம். யாருமே வரல. பல முறை ஃபோன் பண்ணிட்டேன், எந்த வண்டியும் வரல, ஆம்புலன்ஸ் வரல. நான் ரொம்ப சீரியஸான கண்டிஷனில் இருக்கிறத நானே உணர்கிறேன். மூச்சு திணறல் எடுக்குது, கூடுதலாக ஆகுது. அப்போது ஒரு தோழர் ஃபோன் எடுத்தார். நான் இந்த மாதிரி ஆஸ்பத்திரிக்கு போகணும்னு சொன்னேன். நான் இந்த வாரேன்னு சொன்னாப்புல ஒருவர் வந்தார். என்னை கூட்டு போனாங்க. ஒவ்வொரு ஆஸ்பத்திரியாக ஏறி இறங்குறாரு. எங்கேயுமே இடம் இல்லை, பெட்டு இல்லை. இன்னொரு ஆஸ்பத்திரிக்கு போகிறாரு, எல்லா ஆஸ்பத்திரியும் எங்கேயும் கிடையாது. அந்த மனுஷன் வண்டியில் கார்லேருந்து ஓடி 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 பார்க்குறான். என்னால் பார்க்கத்தான் முடியுது, ஆனால் அவர்கிட்ட பேச முடியலை. ஒரு ஆஸ்பத்திரியில் இடம் இருந்தது. கொண்டு போய் என்னுடைய நிலைமையை சொல்லி அவர் போய் பெட்டில் போட்டார். முடிஞ்சது. எனக்கு பார்க்குறேன். அந்த நிமிஷத்தில் பார்த்தா என் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெட்டில் இருக்கக்கூடிய ஒரு பேஷண்ட்டு என் கண்ணு முன்னாடி இறக்கிறத என் வாழ்நாளில் முதல்ல நான் பார்க்குறேன். அப்போது நம்மளை சேர்த்து எனக்கு ஆக்சிஜன் வச்சு எல்லாமே முடிச்சுட்டு அவர் வெளியே போயிட்டார். சரி, அவருக்கு ஒரு நன்றி சொல்லுவோன்னு சொல்லிவிட்டு ஃபோன் அடித்தேன். ஃபோன் அவர் எடுக்கலை. பல முறை முயற்சி செஞ்சேன், எடுக்கலை. திருப்பி என் மகனிடம் கொடுத்து வேறு நம்பர்லேருந்து கூப்பிட்டேன், அவர் எடுக்கலை. எதுலேயுமே கூப்பிடலை, விட்டுட்டேன். ஆனால் எனக்கு ஒன்று மட்டும் தெரியும், அந்த பையனுக்கு 30லேருந்து 35 வயசு இருக்கும். என்னுடைய மகனை போல தான் இருந்தான் அவன். ஆனால் என் மகன் என் கூட வரல. இதுதான் நடந்துச்சு. இப்போ சொல்லும்போதே எனக்கு சில சம்பவங்கள்லாம், நிறைய சம்பவங்கள்லாம் வருது. இந்த காணொலியில் பேச முடியாது. அதுகளில் இப்போ அந்த அம்மா கேட்குறாங்க, நீங்கள் அந்த பையன் இருக்கிறது சொல்கிறீங்க, அது யாருன்னு உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லி கேட்குறாங்க. தெரியாது. பேர் தெரியாது.
ஆனால் அவர் ஒரு முஸ்லீமாக இருக்கலாம். முஸ்லீம்ங்கிறது மட்டும் எனக்கு நல்லா தெரியும். பேர் தெரிஞ்சுக்கிறதுக்கும் பேர் வைக்கிறதுக்கும் நான் கூப்பிட்டேன், தொடர்புக்கே வரல. அப்போது அது யாராக இருக்கலாம்னு சொல்லி கேள்வியை கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, அது நிச்சயமாக கடவுளாகத்தான் இருக்கும். அவர்தான் கடவுளுங்கிறார். ஆனால் இந்து மதத்தோழர் பக்தியில் நிற்கக்கூடியவங்க தலையில் பூவு, நெற்றியில் குங்குமம், மேலே குங்குமம், பட்டு சேலை, பரவசமாக காட்சியில் இருந்துட்டு அந்த இஸ்லாமியர்கள் முஸ்லீம் என்கின்ற சொல்லுகிற போது அப்படியே பரபரப்பாக மெய் மறந்து நன்றி பெருக்கெடுத்து அந்த அம்மா பேசுது. அதுதான் இங்கே இந்த இடத்துல நீங்கள் யோசிச்சு பாருங்கள், யார் கடவுள் அப்படிங்கும்போது. சரி, இப்போ எதுக்குப்பா நீ இதை சொல்கிறேன்னு சொல்லி கேட்கலாம். இன்றைக்கி ஹோலி பண்டிகை. இன்றைக்கி ஹோலி பண்டிகை உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மசூதிகளும் மூடப்படுகிறது. இஸ்லாமியர்கள் யாரும் வெளியவே வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அப்படியே வந்தாலும் அவர்கள் மேல் பொடிகளை கொட்டி அசிங்கப்படுத்தக்கூடிய நிலைமை இருக்குது. சற்று முன் சிறிது நேரத்துக்கு முன்னாடி தொலைக்காட்சிகளில் நீங்கள் பார்த்துருக்கலாம், ரெஸ்ட்ரிக்ஷனோட வீடியோ தான் அது. போலீஸ் பாதுகாப்போடு நூற்றுக்கணக்கான இந்து இளைஞர்கள் மசூதிக்குள்ளே நுழைகிறாங்க, கோஷம் போட்டுக்கிட்டு. ஏற்கனவே உன்னை இடித்து தள்ளியாச்சு, கலவர பூமியாக ஆக்கிறதுக்கு உண்டான சூழல் நடக்கு. ஆனால் தமிழ்நாடு, இதைத்தான் நான் சொல்ல வர்றேன். இந்துக்களும் முஸ்லீம்களும் நாம் எப்போதும் விட்டு கொடுக்காத அளவுக்கு சகோதரத்துவத்தோடு இருக்கிறோம் என்பதற்கு இன்றைய நாள் ஒரு சாட்சி. கோயில்களை மூடுவதாலோ, கோவிலுக்குள் நுழைந்து ஸ்ரீராம் ஜெய்ராம் என்று சொல்வதாலோ, மசூதிகளை உடைத்து கோயில் கட்டுவதோ, கோயிலை உடைத்து மாற்று மத கோயில்கள் கட்டுவதோ எதுவும் செல்லுபடியாகாது. கடைசியில் மனிதன்தான் ஜெயிக்கும், மனிதன்தான் கடவுளாக இருப்பான் என்பது நமக்கு கொரோனா உணர்த்திவிட்டு செல்லிருக்கிறது என்பதை மறந்துவிட்டார்கள். கடைசி ஒரு வரியை மட்டும் சொல்லிடுறேன். கொரோனாவில் நமது வீடுகள் மட்டும் மூடப்படவில்லை, அனைத்து கோயில்களும் மூடப்பட்டது. எந்த சாமியும் நம்மை காக்கவில்லை, சாமிகளைத்தான் நாம் காப்பாற்றினோம். கோயில்கள் பூட்டப்பட்டது, கோயில்கள் சீல் வைக்கப்பட்டது. எந்த சாமியும் எந்திரிச்சு வெளியே வரவில்லை என்பதுதான் உண்மை. மனிதம் காப்போம், மனிதம் போற்றுவோம், பிற மதங்களை மதிக்க கற்றுக்கொள்வோம். மனிதனுக்கு மனிதன் செய்யக்கூடிய உதவிதான் நம்மை வாழ வைக்கும் என்பதை சொல்லி வாழ்க வளமுடன் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் தோழர்களே.